அது ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுறது. இங்கே நிறைய மக்கள் அதிலே தங்கிட்டாங்க. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இல்லை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்ற அந்த ஆரம்ப நாட்களில் இந்த பதிலை சொல்கிறோன்னா ரொம்ப சரியான பதில். ஏன்னா ஆரம்ப காலங்கள் நமக்கு பைபிள் வாசிக்கிறது ஜெபம் பண்ணுறது ஒரு எந்த விஷயமும் தெரியாது. ஆண்டவருக்குள்ள வளர்றதுல நம்ம அதை தான் சொல்லுவோம். ஆனால் பல வருஷங்களா கிறிஸ்தவங்களாக இருந்தோம், பல வருஷங்களா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சும் சர்ச்சுக்கு போய் பல்லாயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டவங்களும் இதே பதிலை சொல்கிறது அவங்க எந்த அளவுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே வாழ்ந்திருக்காங்கன்றதை வெளிப்படுத்துது. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்னு வசனம் போட்டிருப்பாங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், சொல்லப்போனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது லிட்ரலாக நம்ம ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி தான். ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஒரு செக்ஷன் ஒரு 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 காலகட்டம், அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் ஒரு காலகட்டம், 6th-லேருந்து 10th, அப்புறம் 11th 12th ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் மேற்படிப்பு காலேஜ் அப்படின்னு போவோம். இப்போது ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டுமே படிச்சுட்டு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், கல்வியில் இருக்க எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்னு அவங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏபிசிடி தெரியும், மிஞ்சி போனால் நம்பர்ஸ் சொல்லுவாங்க 1-லேருந்து 100 வரைக்கும். மிஞ்சி போனால் ஒரு 1ஆம் வகுப்பாடு 2ஆம் வகுப்பாடு சொல்லுவாங்கன்னா கூட தெரியல யூகேஜி படித்தவங்க, இந்த குட்டி குழந்தைங்க. ஸோ அவங்க அறிவு அவ்வளோதான். ஆனால் அதை மட்டும் படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இங்கிலீஷில் கிராமர் இருக்குது, மேக்ஸில் என்னெல்லாமோ இருக்குது, ஃபார்முலா டேபிள் என்னெல்லாமோ இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் படிக்காமலே அவங்க வெறும் அதை மட்டும் படிச்சுட்டு என்னுடைய ஞானம் என்ன, நீங்கள் நாலேஜ் நல்லா இருக்குதுங்க. இதுதான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க சொல்கிற பதில் வந்து நான் புரிஞ்சுக்கிறது. ஒருத்தங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அவங்க பதில் வந்து இப்படி தான் எனக்கு தோணும். வெறும் யூகேஜி வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு ஒரு குழந்தை நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி. ப்ரீகேஜி யூகேஜி எல்கேஜியில் படிக்கிற காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுறது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் என்னெல்லாமோ இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இந்த புதிய ஏற்பாடுலாம் படித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடில் பைபிள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ மனுஷங்களும் அவங்களோட அனுபவங்களை சொல்லும் பொழுது இப்படிலாம் இருக்குதா நான் இருக்கும். நான் எசேக்கியேல் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். எசேக்கியேல வந்து தேவன் தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போகிறார், எங்கெல்லாமல் சுற்றி காட்டுற ஆவியானவர். அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்குது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நம்ம மக்கள் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன்ட்டு